தாம்பரம் அருகே ஆட்டோ ஓட்டுநரை ஆட்டோவில் வைத்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் அருகே உள்ள திறந்தவெளி நிலத்தில் நேற்று இரவு தலை, முகம், கைகளில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் இளைஞர் சடலம் இருப்பதாக தாம்பரம் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே பகுதியில் நின்று கொண்டிருந்த ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் ஆட்டோவில் இளைஞர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் குரோம்பேட்டை துர்கா நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் வினோத் என்கிற ஆத்தா வினோத் 28 என்பதும் இவர் மீது குரோம்பேட்டை மற்றும் தாம்பரம் காவல் நிலையத்தில் அடிதடி வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்தபோது வினோத் நாகல்கேணி பகுதியில் உள்ள மதுபான கடையில் இருந்து ஆட்டோவில் 5 பேர் கொண்ட கும்பல் கடத்தி வந்து கொலை செய்தது தெரியவந்துள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் பழிக்கு பழியாக வினோத் கொலை செய்யப்பட்டாரா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.